உன்னை மிஸ் பண்ணினேன் என சொல்வான் என எதிர்பார்க்கவில்லை என்றாலும் கோபமாக திட்டுவான் என்றும் எதிர்பார்க்கவில்லை. இது என்ன பழக்கம்? இது மாதிரி எல்லார் முன்னாடியும் பாடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்பவே நிறுத்திடு என சுற்றி வளைக்காமல் ஆதித்யா சொல்லென்று எரிந்து விழ, காலேஜில் பாடினேனே, இப்ப என்ன புதுசா என்றாள். அது உன் திறமைய வெளிக்காட்ட. ஆனா இது நீ காசு வாங்கிக்கிட்டு செய்கிற வேலை. எங்க குடும்பத்துக்கு இது கொஞ்சமும் ஒத்து வராது. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க என்றான். அதாவது பாடி காசு சம்பாதிக்கிற பொண்ணு உங்க குடும்பத்துக்கு வேண்டாம் என கீதாஞ்சலி அவன் சொன்னதை கிரகித்து கொண்டு கேட்க, புரிஞ்சுக்கோ கீத்து, நாளைக்கு எனக்கு மனைவி ஆகிட்டா இப்படி மேடையில் நின்று பாடுனா என் கௌரவம் என்ன ஆகிறது என்றான். அப்போ உங்களுக்கு மனைவி ஆயிட்டா நான் பாடவே கூடாதா என கேட்க, அப்படி இல்லை, வீட்டில் என்கிட்ட பாடு என்றான் ஆதித்யா. இவன் அவளுக்கு வேண்டும் என்றால் அவள் மூச்சாக நினைக்கும் இன்னிசையை பாடுவதை நிறுத்த வேண்டுமா? இந்த பணத்தை சம்பாதித்து அவள் ஒன்றும் கோட்டை கட்டப் போவதில்லை. ஆனால் சில தர்ம நிறுவனங்கள் நிதி திரட்டுவதற்கென அவர்களுக்கான பல முறை பாடியிருக்கிறாள். அது ஆத்ம திருப்தியை தரும் அவளுக்கு. அது போலெல்லாம் இனி செய்யவே முடியாது. இவனிடம் சொன்னால், என்கிட்ட இல்லாத பணமா, அதை கொடுத்து விடு என்பான். ப்ளீஸ் கீத்து, எப்பொழுதும் பேசுற மாதிரி எதுவும் எதிர்மறையா சொல்லாத என ஆதித்யா கெஞ்சுவதைப் போல் சொன்னாலும், சொல்லி விடுவியா என்ற தோரணை தான் மிகுந்து இருந்தது. ஓகே என சொன்னவள் அங்கிருந்து கிளம்பி விட்டாள். எங்க போற கீத்து? நில்லு என ஆதித்யா சொல்ல, எதிர்மறையா எதையும் சொல்ல வேண்டான்னு சொன்னீங்க, நான் சொல்லல என அவள் விளக்க மலித்திருந்தலையே கோபமாக இருக்கிறாள் என புரிந்தது. அத்தோடு அவள் பதிலும் எதிர்மறையானது என்றும் விளங்கியது. உணர்ந்து சுதாரித்து விலகும் முன் காலம் கடந்திருந்தது. கொஞ்ச தூரம் செல்கையில் அவள் தோளோடு பலமாக உரசல். அது வெறும் உரசல் போல் தெரியவில்லை, பலவந்தமாக தள்ளி விடுவதை போன்ற உரசல். திடீரென்று நடந்ததில் அருகில் இருந்த நீச்சல் குளத்தில் தடுமாறி விழுந்து விட்டாள். ஆழம் அதிகமாக இல்லை என்பதால் சுதாரித்து எழுந்து விட்டாள். சாதித்து விட்டேன் பார் என்ற பாவனையில் முகத்தில் சிரிப்புடன் சற்று முன்னால் ஹரிணியுடன் பேசி கொண்டிருந்தவன் அவள் விழுந்த இடத்திற்கு மேலே குனிந்தவாறே நின்று இருந்தான். இவன்தான் வேணுமென்று தள்ளிவிட்டிருக்கிறான். அவள் அணிந்திருந்த சுடிதார் வெள்ளை மற்றும் பிங்க் கலந்த நிறத்தில் இருந்ததால் ஈரம் படவும் உடலோடு உடல் ஒட்டி அதற்கு மேல் அவளால் யோசிக்க கூட முடியவில்லை. ஏ செக்ஸி, உன்னை இப்படி பார்க்கணும்னு நினைச்சேன் ஈர உடையில என அவள் யோசிக்க கூட தயங்கிய வார்த்தைகளை சொல்லிவிட்டு இருந்தான். அவள் விழும் சத்தம் கேட்டு அங்கே வேலை செய்தவர்கள் சிலர் கூட ஆதித்யாவும் அங்கே வந்தான். உடனே நீச்சல் குளத்தில் மேலே நின்றிருந்தவன் கீதாஞ்சலிக்கு உதவுவதை போன்ற பாவனையில் கையை நீட்டி கொண்டிருந்தான். அதை சட்டை செய்யாமல் தானே மேலேறி வந்தவள் நேராக அவனிடம் சென்ற கன்னத்தில் ஓங்கி ஒன்று வைத்தாள். இதோ வருகிறேன் என சொல்லி சென்றவள் வெகு நேரமாக ஆளை காணவில்லை என அவள் குழுவில் இருந்து அவளை தேடி வந்தவர்கள், கீது என்ன ஆச்சு என பதறினர். அழைத்து வந்தவர்களின் பொறுப்பல்லவா அவள். அவர்களே அவள் நின்றிருந்த கோலத்தை பார்த்து அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் தங்கள் கோட்டை கலற்றி கொடுத்து அவளை அணிந்து கொள்ளச் செய்தனர். அது போலவே செய்தவள், செருப்பு பிஞ்சிடும் என தள்ளிவிட்டவனிடம் வலது கை ஆள்காட்டி விரலை உயர்த்தி எச்சரித்துவிட்டு அங்கிருந்து நண்பர்களுடன் கிளம்பிவிட்டாள். கீதாஞ்சலி அஜயை அறைவது பார்த்ததும் ஹரிணியின் பெற்றோர் அங்கே வர ஹரிணியும் அவர்களுடன் அங்கே வந்தாள். ஆம், அவன் பெயர் அஜய். அதுவும் ஹரிணியின் பெற்றோருக்கு தெரிந்த குடும்பத்து பையன். என்னப்பா ஆச்சு என ஹரிணியின் தந்தை கேட்க, தெரியாம இடிச்சதுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன், விடுங்க அங்கிள் என தோளை குலுக்கினான் அஜய். சரியான பட்டிக்காடா இருக்கும் போல, நான் அப்பவே சொன்னனே என ஹரிணியின் அன்னை மகளை பார்த்தார். அஜய் சொன்னது ஆதித்யாவின் காதிலும் விழுந்தது. இவள் ஏன் கொஞ்சமும் பொறுப்பு இல்லாமல் இப்படி எரித்தெறிந்ததை போல் நடந்து கொள்கிறாள் என தலையை கோதிக்கொண்டு சித்தியின் குடும்பம் அருகில் சென்றான் ஆதித்யா. ஆகாஷும் கௌரவும் வேறு ஒரு விசேஷத்திற்கு சென்றதால்
அவர்கள் இருவரும் அங்கே வரவில்லை. விடுதிக்கு முன்னால் கீதாஞ்சலியை அவள் நண்பர்கள் இறக்கிவிட்டு செல்ல எரிச்சலுடன் உள்ளே நுழைந்தாள். அங்கே வரவேற்பு அறையில் அவள் தந்தை சிவராமன் அவளுக்காக காத்திருந்தார். திடீரென்று திருநெல்வேலியில் இருந்து ஒரு வழக்கு காரணமாக நீதிமன்றத்திற்கு வர வேண்டியிருந்தது அவருக்கு. அப்படியே மகளை பார்த்துவிட்டு செல்லலாம் என வந்திருந்தார். தந்தையை பார்த்ததும் நேற்று இரவு முதல் மனதில் இருந்த சஞ்சலம் அனைத்தும் காணாமல் போக, அப்பா என உற்சாகமானாள். என்னடா இது கோலம் என ஒரு தந்தையாக அவர் பதற, ஒருத்தன் தள்ளி விட்டுட்டான்பா என நடந்ததை சொல்லி முடித்தாள். ஓ, அதான் போனை எடுக்கவில்லையா என்றார். அவள் நீச்சல் குளத்தில் விழும்போது அவள் கைப்பையுடன் சேர்ந்து கைபேசியும் உயிரை மாய்த்து கொண்டது. எப்படியோ புது போனுக்கு அடி போட்டுட்ட என சிவராமன் சிரிக்க, போங்கப்பா என சினிங்கினாள். உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும், போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா என சொல்ல, இருங்க 2 நிமிஷத்துல வரேன் என அறைக்கு சென்றவள் சொன்னதை போலவே உடனே திரும்பியும் வந்தாள். குட்டி கல்யாணம் செய்து வைக்க சொல்லி குதிச்சுக்கிட்டு இருந்தியே, அருமையான சம்பந்தம் வந்திருக்கு. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கடா. இன்னும் 3 நாள்ல பேச வராங்களாம் என சிவராமன் தேதியை குறிப்பிட்டவர், உனக்கு பிடிச்சிருந்தா உடனே நிச்சயம் பண்ணிடலாம் என்றார். என்னென்னவோ எதிர்பார்த்து காத்து இருந்தவள் சத்தியமாக இதை எதிர்பார்க்கவில்லை. தந்தையின் பேச்சுக்கு மறுப்பு சொல்வதா? ஆதித்யா மனதில் இருப்பதை சொல்லிவிடலாமா? தந்தை திட்டுவாரோ? மனக்கேள்விகள் தொடர்ந்து அணிவகுக்க தந்தையை கலக்கத்துடன் ஏறிட்டாள். தெரியும்டா, என்னதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ குதிச்சிட்டு இருந்தாலும் நிஜமா நடக்க போறப்போ உனக்கு கலக்கமா இருக்கும் என தெரியும். கவலைப்படாத என அவள் கலக்கத்துக்கான காரணத்தை தவறாக யூகித்தார் சிவராமன். நல்ல இடம், மாப்பிள்ளை அமெரிக்காவில் இருக்கார். ஆனா அங்கே போக உனக்கு பிடிக்கலனா திரும்பி வரதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையாம். உன்னை அவ்வளவு பிடிச்சிருக்காம். அப்பா என வாயை திறந்து ஆதித்யாவை பற்றி சொல்லிவிட நினைக்க, மகளின் குரலில் இருந்த கலக்கம் மாறாததைக் கண்டு, கௌரவோட அண்ணனுக்கு தெரிஞ்ச இடம்டா, அவர் சொல்லி வந்தாங்களாம். நான் கூட ஆதித்யாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நல்லவர் தான் போல என அவர் தொடர்ந்து பேச, கீதாஞ்சலியின் நெஞ்சம் சில்லு சில்லாக நொறுங்கி சிதறியது. அப்போ ஆதித்யா என்னிடம் காதல் நாடகம் ஆடினானா? ஏன் என வலி இதயத்தை கசக்கி பிழிய, அன்று கௌரவும் அதை சொல்லி எச்சரித்தானே. அவள்தான் மதியில்லாமல் கௌரவவிடம் கூட சொல்லாமல் அவனிடம் மனதை கொடுத்து விட்டாள் என அவளது முட்டாள்தனத்தை எண்ணி மருகினாள். அதனால்தான் அவள் செய்வதற்கு எல்லாம் தர்க்கம் செய்தாலும் பொறுத்து போனானோ ஆதித்யா? அவளை நினைத்து உள்ளுக்குள் கேவலமாக சிரித்திருப்பானோ? பல கேள்விகள் அவளுள் முட்டி மோத மனம் மிகவுமே பலவீனப்பட்டது. உடன் கண்ணீரும் சுரக்க ஆரம்பித்தது. தந்தை கவனித்து கொண்டிருக்கிறார் என உணர்ந்து துக்கத்தையும் கண்ணீரையும் கஷ்டப்பட்டு விழுங்கியவள், உங்க இஷ்டம்பா என்றாள் வரவழைத்து கொண்ட உற்சாகத்துடன். எல்லாம் நல்லதே நடக்கும்டா. அம்மாவை அக்கா வீட்டில் விட்டுருக்கேன். நான் ஊருக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு வரேன். அக்கா வீட்டில் தான் எல்லா ஏற்பாடும் என மகளின் தலையை வாஞ்சையுடன் தடவ, அப்பா உங்களுக்கு ஏன் ஆதித்யாவை முதல்ல பிடிக்கல என்றாள். அது என்றவர் ஆதித்யாவுடன் அவருக்கு நடந்த சந்திப்புகளை விவரித்தார். 2 தடவையும் ஆதித்யா அவள் தந்தையை அவமானப்படுத்தி இருந்தான். அதுவும் அவர் காக்கி சட்டை போட்டு பணியில் இருந்த பொழுதும். முதல் சந்திப்பு 5 வருடங்களுக்கு முன் நடந்தது. அவர் அப்போதுதான் சென்னை வந்திருந்த சமயம். ஆதித்யாவும் ஆகாஷும் குடித்துவிட்டு நள்ளிரவில் காரை செலுத்தி இரவு நேர ரோந்து பணியில் இருந்த சிவராமனின் போலீஸ் ஜீப்பில் மோதினர். காரை ஆகாஷ் தான் ஓட்டியது. அப்பொழுது அவர் ஆய்வாளராக இருந்தார். அவர்கள் மோதும் அதே சமயத்தில்தான் சிவராமன் வண்டியை விட்டு இறங்கி கொண்டிருந்தார்.
மோதிய வேகத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்தவருக்கு உதவி செய்ய வந்த ஆகாஷையும் தடுத்து நிறுத்தி வெளியில் எட்டி பார்த்த ஆதித்யா, சட்டம் கொடை சாய்ஞ்சிடுச்சு என அவரை கேலி செய்துவிட்டு சென்றான். காவலர் என்ற மரியாதை கூட இல்லாமல் இப்படி பொறுப்பின்றி நடந்து கொண்ட ஆதித்யாவை பார்த்து கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது சிவராமனுக்கு. காவலரான அவரையே இந்த அளவுக்கு உதாசீனமும் அவமானமும் செய்தால் சாமானிய மனிதர்களை விட்டு வைப்பார்களா என்ற சினம் தலைக்கேறியது. கீழே விழுந்த சிவராமன் சமாளித்து எழுந்து வண்டி ஓட்டி வந்த காவலரிடம் ஆதித்யாவின் வண்டியை தொடர சொன்னார். கூடவே மேலும் சில காவலர்களுக்கும் தகவல் கொடுத்தார். அவர்களின் துணையுடன் வெகு விரைவில் அவன் வண்டியை சுற்றி வளைத்துவிட்டனர். ஆதித்யா மற்றும் ஆகாஷ் மேல் வழக்கு பதிவு செய்ய யாருக்கோ அழைத்து பேசிய ஆதித்யா சிவராமனிடம் சென்றான். எவ்வளவு பணம் வேணும்? அதை விட்டுட்டு ரேட் ஏத்த ஏன் தேவையில்லாம கேஸ் அது இதுன்னு பில்டப் கொடுத்துட்டு என தெனாவட்டாக பேச அவனை அடிக்க கை ஓங்கி விட்டார். சிவராமன், என்ன செய்றீங்க? அவர் யார் தெரியுமா என்ற மேலதிகாரியின் குரலில் கையை கீழே தாழ்த்தி கொண்டு திரும்பி பார்த்தார். அவரின் மேலதிகாரியே அங்கே அந்த இடத்தில் பார்த்ததுமே இனி பணம் மட்டுமே பேசும் என புரிந்துவிட்டது சிவராமனுக்கு. அன்றுதான் ஆதித்யா யாரென்று அவருக்கு தெரிந்தது. அவனை பிடிக்காமலும் போனது. அடுத்த முறை 2 வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த சந்திப்பு. அவன் வீட்டிலேயே அவனை சந்தித்தார். ஆனால் சந்திக்கச் சென்றது அவனது தந்தையை. சிவராமனை சுத்தமாக ஆதித்யாவுக்கு ஞாபகம் இல்லை. அதுவும் அன்று அவன் நிறைய குடித்திருந்தான். ஆகாஷையே அன்று காப்பாற்றியவன் தந்தைக்கு ஒன்றென்றால் சும்மா இருப்பானா? போதை மருந்து கடத்தல் வழக்கு சம்பந்தமாக விசாரிக்க சிவராமனை நியமித்திருந்தனர். துப்பு கிடைத்ததின் பெயரில் டெலிஸ் சீபுட் நிறுவனத்தில் காரோட்டி அதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அவனை வேவு பார்க்க வேறொரு குழுவை அனுப்பிவிட்டு வரதராஜன் வீடு சென்றார் சிவராமன். டெலிஸ் சீபுட் நிறுவனத்தின் முதலாளியான வரதராஜனுக்கு அதில் சம்பந்தம் உண்டா என தெரிய வேண்டியிருந்தது. காவலர் என்றால் அனைவரையும் சந்தேக கண் கொண்டு பார்ப்பது இயல்பு அல்லவா? அவர் பணியை செய்தார். வீட்டுக்குள் வந்தவரை அமரக்கூட சொல்லாமல், அதான் மாசம் மாசம் பணம் வருதே, போதலையா என எடுத்தவுடனே உதாசீனம் படுத்தினார் வரதராஜன். ஆதித்யாவின் குணங்களின் பிறப்பிடம் எதுவென்று உடனே சிவராமனுக்கு புரிந்து போனது. அவர் தன் கடமையை செய்ய வந்ததாக கூற, உன்னை மாதிரி ஆளுங்க எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எதுக்கு என்னை தேடி வரீங்க என எனக்கு தெரியாது என அவரை கேலியாக பார்த்தார் வரதராஜன். இங்க பாருங்க, நீங்க எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருங்க, எனக்கு கடமை முக்கியம். அதே நேர்மையா செய்யறது ரொம்ப முக்கியம். ஒத்துழைக்கலன்னா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டி வரும் என சிவராமன் சிரினார். அவன் தந்தையை ஒருவர் எதிர்த்து பேசுவதா? அதுவும் மாச சம்பளத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் தந்தைக்கு ஈடே இல்லாத ஒருத்தர் என்ற கோபம் தலைக்கேற அவர்கள் வீட்டின் 2 நாய்களை அவிழ்த்து விட்டான் ஆதித்யா. அந்நாய்கள் இரண்டும் ஒரே பாய்ச்சலில் சிவராமன் மேல் தாவின. அவை கடிக்கவில்லை என்றாலும் பாய்ந்த வேகத்தில் குறைத்த சத்தத்திலும் வேர்த்து கொட்டியது சிவராமனுக்கு. தைரியமானவர், உயிருக்கு பயப்படாதவர் என்றாலும் இப்படி நாயை வைத்து விரட்டுவது என்றால், அதுவும் எதிர்பாராத சமயத்தில் அவரின் போராட்டத்தை சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வந்தான் கௌரவ். தன் அறையில் இருந்து வெளிவந்த கௌரவ் நடப்பதைவற்றை பார்த்து சினந்து கொண்டான். ஆனாலும் அண்ணனுக்கும் தந்தைக்கும் எதிராக இதுவரையில் பேசாதவன் தங்கள் 2 நாய்களையும் பெயர் சொல்லி அழைத்து அவைகளை அவன் புறம் திருப்பினான். ஒரு மனிதனாக எவ்வளவு பெரிய அவமானம்! ஒரு காவலராக எத்தனை தலைக்குனிவு! குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போனவன் உள்ளே தள்ளி முட்டிய தள்ளி இருந்தா இன்னைக்கு புத்தியோட நடந்திருப்ப. பணம் இருந்தா போதாது, குணம் இருக்கணும் என ஆதித்யாவுடன் கோபத்துடன் பேசியவர், இங்க பாருங்க, நான் இப்போ வேலை விஷயமா வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த போதை கடத்தல உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நிரூபணம் ஆயிடும். எப்படி வசதி என்றார் வரதராஜனிடம். இத்தனை செய்தும் அசராமல் இருக்க அவர் நிஜமாகவே ஏதோ விசாரிக்க வந்திருக்கிறார் என வரதராஜனுக்கு விளங்கியது. அதே சமயத்தில் முதலில் சொன்னதை வைத்து சிவராமன் யாரென்று ஆதித்யாவுக்கு புரிந்துவிட்டது.
அடுத்து சொன்ன செய்தியில் மீண்டும் எரிச்சல் எட்டி பார்க்க ஏதோ சொல்ல வாயைத் திறந்தான். இதை பற்றிய செய்தி வெளியில் வந்தால் உண்மை இல்லை என்றாலும் மருதராஜனின் தொழிலிலும் பாதிக்கும். வளர்ந்து வரும் மகனின் தொழிலும் பாதிக்கும். அத்தோடு இதுவரையில் வரதராஜனுக்கு தெரியாத விஷயமும் கூட. போதை கடத்தலில் ஈடுபடும் ஒரு காரோட்டியை பணியில் நியமித்திருக்கிறார். உடனே உண்மையை அறிந்து மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்க்க வேண்டும். எனவே ஆதித்யாவை அமைதியாக இருக்கச் சொன்னார் வரதராஜன். உடனே அவருக்கு தெரிந்த மேல் அதிகாரிக்கு அழைத்து பேசிவிட்டு அதன் பிறகு சிவராமனின் விசாரணைக்கு ஒத்துழைத்தார். வரதராஜனுக்கும் கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என இறுதியில் நிரூபிக்கப்பட்டு அவரது காரோட்டியை அவன் வேலை செய்த கும்பலையும் வளைத்து பிடித்தார் சிவராமன். அதற்காக அவருக்கு டிஎஸ்பியாக சில மாதங்களுக்கு முன்பு பதவி உயர்வு கூட கிட்டியது. அது நடந்து முடிஞ்சு 2 வருஷம் இருக்கும். சின்ன வயசுல அறியாமல் செய்யறது தான் இப்போ பொறுப்பு வந்திருக்கும் என நடந்தவைகளை சொல்லி முடித்தார் சிவராமன். அந்த நாய்களை பார்த்தா சிரித்து வைத்தால் முதலாக கௌரவின் வீட்டுக்கு சென்ற போது நடந்தவை கண்முன்னே வந்து போனது கீதாஞ்சலிக்கு. அதன் பிறகு நேரமாகிறது என சிறிது நேரத்திலேயே கிளம்பி விட்டார் சிவராமன். மறுநாள் கல்லூரிக்கு கூட செல்லாமல் மதியம் வரையில் கைபேசியில் தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக அழுது தீர்த்தாள் கீதாஞ்சலி. தன் தந்தையை அவமானப்படுத்தியவன் மேலா அவளுக்கு காதல் வர வேண்டும்? அத்தோடு அவளுக்கு மணமகன் தயார்படுத்தி எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை செய்திருக்கிறான். கீதாஞ்சலியின் மனம் கொதித்தது. அதே சமயத்தில் அங்கே அலுவலகத்தில் ஆதித்யாவும் அவளை பற்றிய யோசனையில் இருந்தான். நேற்று அவ்வளவு நடந்த பின்னர் முன்பு சொன்னதை போல் அன்று மாலை தன்னை சந்திக்க வருவாளா கீதாஞ்சலி என்ற சந்தேகம் வந்தது. இதுவரையில் அவளிடமிருந்து எவ்வித தகவலும் இல்லை. இவன் அழைத்தாலும் அலைபேசியும் அணைத்து வைக்கப்பட்டு இருந்தது. வேண்டுமென்றே தன்னை தவிர்க்கிறாள் என புரிந்தது. அவன் தவிப்பு எரிச்சலாக மாற வேலையிடத்தில் அனைவரிடமும் சிடுசிடு என்று எரிந்து விழுந்தாள். மறுநாளும் இதுவே தொடர போடி என்றும் அவனால் ஒதுக்கி தள்ள முடியவில்லை. உடனே அவளிடம் பேசிவிட வேண்டும் என்ற தாக்கம் அவனிடத்தில். ஆதித்யாவின் இயல்பே எதையும் ரிஸ்க் எடுத்து செயல்படுவது. சிறு வயதிலிருந்தே எப்படி இதை செய்ய முடியாமல் போவது என எதையும் தைரியமாக எதிர்கொள்வான். அக்குணமே கீதாஞ்சலியின் மேல் காதலும் கொள்ள வைத்தது. ஊரே வியந்து பாராட்டும் அவனை கீதாஞ்சலி சிறிதும் சட்டை செய்யவில்லை என்றதும் அவன் இயல்பான குணம் தலை தூக்கியது. அவளை திரும்பி பார்க்க வைத்துவிட வேண்டும் என எண்ணினான். அவளிடத்தில் அவனை நிரூபிக்க வேண்டும் என மிகவும் மெனக்கட்டான். அது அவன் உயிரை இனிக்க வைக்கும் காதல் என்று தாமதமாக புரிந்து கொண்டான். மனம் கேளாமல் கோபமா என அவளுக்கு செய்தி அனுப்பியும் பதில் இல்லை. அது அவளிடம் போய் சேர்ந்து விட்டது என தெரிந்தது. தன்னை தவிர்க்கிறாள் என ஆதித்யாவுக்கு ஊர்ஜிதமாக மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அல்லாடியது. அவளை நேரில் சென்று பார்த்து விடலாமா என்றும் நினைத்தான் ஆதித்யா. ஆனாலும் இப்படி வெளியில் அப்பட்டமாக காட்டிக்கொள்ள தயக்கமாக இருந்தது. அவன் கௌரவம் இடமளிக்கவில்லை. ஓங்கி அவன் அலைபேசி விட்டெறிய போனவன் அந்த எண்ணத்தை கைவிட்டான். அதில் என்றோ சேர்த்து வைத்த அவளின் குரலின் இனிமை இருக்கிறதே, அதை எக்காரணத்தை முன்னிட்டும் இழக்க விரும்பவில்லை. அன்று மாலை வீட்டுக்கு வந்த கௌரவிடம், இன்னைக்கு கீத்து காலேஜ் வந்தாளா என்றான். பார்வதியும் வரதராஜனும் அந்நேரம் வீட்டில் இல்லாததால் வரவேற்பு அறையிலேயே நிறுத்தி கேட்டான் ஆதித்யா. இந்நேரம் அலுவலகத்தில் அல்லாமல் ஆதித்யா வீட்டில் இருப்பதே ஆச்சரியம். இதில் வந்ததும் வராததுமாக கீதாஞ்சலியை பற்றி விசாரிக்கிறான் என்றால் எதுவோ சரியில்லை என கௌரவின் உள்மனம் எச்சரித்தது. ஏனெனில் நேற்று அவள் 2 நாட்களாக கல்லூரிக்கு வரவில்லை. அவளுக்கு திருமண நிச்சயம் என நண்பர்களுக்கு அழைத்து கூறினாள். அதனால் பதில் சொல்லாமல் எதுக்கு என கேள்வி எழுப்ப, நீ எனக்கு தம்பியா இல்ல அவளுக்கா என எரிந்து விழுந்தான் ஆதித்யா. கௌரவ் அண்ணனை முறைக்க, அவளை ஒன்றும் கடிச்சு தின்னுட மாட்டேன் என்றவன் கௌரவின் கையில் இருந்த அலைபேசியை பறித்து அதிலிருந்து கீதாஞ்சலியை அழைத்தான். அழைப்பு எடுக்கப்பட, உனக்கு என்னடி பிரச்சனை? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எதுக்கு இப்படி ஓடி ஒளியிற?
உன் பின்னாடி அலையிறேன்னு ரொம்பவும் பண்ணாத என ஆதித்யா படபடவென்று பொரிய, ஓ, பேசி தீர்த்துக்கலாமே, எனக்கு நாளைக்கு நிச்சயம் அமெரிக்க மாப்பிள என எளிதாக குண்டொன்றை வீசி எறிந்தாள். அவன் நெஞ்சமதில் கீது என ஆதித்யா திகைக்க, அவள் வைத்துவிட்டாள் என்பதற்கு அறிகுறியாக அலைபேசி கொய் என்றது. நேற்றே போய் வேறு ஒரு அலைபேசியை வாங்கி விட்டு இருந்தாள் கீதாஞ்சலி. மறுபடியும் கௌரவின் அலைபேசியிலிருந்து ஆதித்யா அழைக்க அழைப்பு எடுக்கப்படவில்லை. ஆதித்யாவுக்கு கோபம் தலைக்கேற கையில் இருந்த அலைபேசியை விட்டெறிந்தான் தரையில். அண்ணா, அது என் போன் என சில்லு சில்லாக உடைந்திருந்த அவன் அலைபேசியை நோக்கி ஓடினான் கௌரவ். அவன் பிறந்த நாளுக்கு பரிசாக அவன் அண்ணன் கொடுத்த புதிய ரக கைபேசி. அவன் கொடுத்ததும் என்றாலும் விட்டெறியும் உரிமையும் யார் அவனுக்கு தந்தார்கள்? அத்தோடு அவன் அண்ணனுக்கும் கீதாஞ்சலிக்கும் இடையில் என்னதான் நடக்கிறது? அதே சமயத்தில் ஆகாஷ் அங்கே வந்தான். ஆதித்யா வீட்டில் இருக்கிறான் என அறிந்து கொண்டு அவனிடம் வேலை சம்பந்தமாக ஏதோ பேச வந்தான். வந்தவன் ஆதித்யாவின் முகத்தை வைத்து ஏதோ சரியில்லை என கணித்து அவன் அருகில் சென்று அவன் தோளை தொட்டான். திரும்பி ஆகாஷை பார்த்தவன் ஆதித்ய விரக்தியுடன், அவகிட்ட காதலை சொல்ல சொன்னியே, தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போயிட்டான் என அவன் கையை தட்டி விட்டான். கீதாஞ்சலி சம்பந்தப்பட்டது என புரிய அவனுக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. ஆதி, அமைதியா இரு, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு என மீண்டும் அவன் தோளை அழுத்தி பிடித்து சமாதானம் செய்தான் ஆகாஷ். ராட்சசி என்னை விட்டுட்டு போக முடிவு செஞ்சுட்டா. யோசிங்கன்னு சொல்லிட்டு அவகாசம் கொடுக்காம போயிட்டா. அப்படி என்ன பிடிவாதம்? ராங்கிக்காரி, செத்தா போயிட்டேன், சொல்லிட்டு போக வேண்டியது தானே என கோபத்தில் ஆதித்யா கத்தினான். சொல்லியிருந்தால் விட்டிருப்பியா அல்லது தாங்கியிருப்பியா என அவன் மனம் கூக்குரலிட்டது. ஆதி, என்ன பேசுற? முதல்ல உட்கார் என அவனை இழுத்து கொண்டு போய் அங்கிருந்த சோஃபாவில் அமர வைக்க முயற்சித்தான் ஆகாஷ். அவனால் முடியவில்லை. ஆதித்யா அவன் பலத்தை எல்லாம் உபயோகித்து அவனை ஒரே தள்ளாக தள்ளிவிட்டான். முதலில் கீதாஞ்சலி காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மட்டுமே நினைத்தான் ஆகாஷ். ஆனால் ஆதித்யாவின் இந்த முரட்டுத்தனத்தை பார்த்ததும் விஷயம் ஏதோ விபரீதமாக இருக்க வேண்டும் என அவனுக்கு புரிந்தது. காதல் ஒரு மனுஷனை எவ்வாறு எல்லாம் ஆட்டி படைக்கிறது என்பதை நேரில் கண்டான். அதுவும் காதலே அண்ட முடியாது என எண்ணியிருந்த இரும்பு இதயத்தை. மண்ணாங்கட்டி கொள்கை. என்னை விட்டுட்டு சொல்லாம ஓடி போயிடுவாளா? எங்கே போனாலும் அவளை விடமாட்டேன் என வாய்விட்டு புலம்பிய ஆதித்யாவின் இதயம் பயத்தில் பலமாக துடிப்பதை அன்றுதான் முதல் முறையாக உணர்ந்தான்.